வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே, வெல்கம் டு V4 ஸ்டடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முண்டா கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முண்டா கிளர்ச்சி எப்போ நடந்தது, எந்த இயரில் நடந்தது பார்த்திங்கன்னா 1890 1900, அதாவது 19th சென்ச்சுரியோட கடைசியில் நடந்த ஒரு கிளர்ச்சி தான் இந்த முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டாக்கள்னால் யார் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கலாம். முண்டாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டக்கட்டினா ஒன்றும் இல்லைங்க, கூட்டு விவசாயம். அதாவது எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக உட்காந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, அதுதான் குண்டக்கட்டி விவசாயம். இதில் ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டாக்கள். இந்த முண்டா கிளர்ச்சி தான் வந்து இந்திய நிலப்பரப்பிலே நடந்த கிளர்ச்சிகளில் மிகப்பெரிய கிளர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த முண்டா கிளர்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலுகுலன் கிளர்ச்சி. இந்த உலுகுலனுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது உலுகுலனுங்கிறது பெரிய கிளர்ச்சி. இந்த இடம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நடந்தது பார்த்தீங்கன்னா சோட்டாநாக்பூர் பீடபூமி, சோட்டாநாக்பூர் பிளாட்டூ, அதாவது ஜார்க்கண்ட், பீகார் அந்த ரீஜனில் நடந்த கிளர்ச்சி தான், ரெபல்லியன் தான் இந்த முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சிக்கு எதை ஆப்போசிட் பண்ணி, எல்லா கிளர்ச்சிகளும் வந்து பிரிட்டிஷ் ஆப்போசிட் பண்ணி தான் பண்ணாங்க. அதாவது காலனியத்துக்கு எதிராகவும், இது வந்து இந்தியாவோட பழக்க வழக்கங்கள், சமூக விழிவங்கள், அதாவது இந்தியாவோட காலங்காலமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கள்ல, மரபுகள், அதெல்லாமே மீட்டெடுக்கிறதுக்காகவும் இந்த கிளர்ச்சி நடந்தது. இந்த கிளர்ச்சியோட பின்புலம், எதனால் இந்த கிளர்ச்சி வந்து இந்த மக்களை பற்றி பார்த்தோம், எதனால் இவங்க கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜமீன்தார்கள், காலனிசம், சமய பரப்பாளர்கள். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல அந்த ட்ரைப்ஸ், அதாவது முண்டா ட்ரைப்ஸாக வந்து அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட்டில் இருந்தாங்க. நீங்கள் அந்த RRR படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிரிட்டிஷ் அரசு வந்து பழங்குடியின மக்களை வந்து எப்படி துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதுவும் என்னென்னா அவங்க வந்து ஏற்கனவே இவங்க ஒரு ஃபார்மர்ஸ் அப்படி தானே, அப்போது அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க குரூப்பாக உட்காந்து. அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க காலனிசம் என்ன வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமித்து அந்த இடத்துல ஜமீன்தார்கள் எல்லாத்தையுமே குடியமர்த்தினாங்க. இந்த ஜமீன்தார்கள் யாருன்னா அவங்க முண்டாக்கள் கிடையாது, முண்டாக்கள் அல்லாதவர்களை குடியமர்த்தினாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சமய பரப்பாளர்கள். முண்டாக்கள் வந்து இந்துக்களாகவும் இருந்தாங்க. அப்போது இந்த சமய பரப்பாளர்கள் மூலிமா முண்டாக்களை வந்து வலுக்கட்டாயமாகவும் சில விஷயங்களுக்காகவும் அவங்க வந்து மதம் மாற்றினாங்க. ஸோ இது ஒரு இது 3 காரணங்கள். அடுத்தது வந்து இந்த முண்டா மக்கள் இருக்காங்கல்ல, இந்த முண்டா மக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து நிலத்தை வந்து ஜமீன்தார்கள்லாம் ஆக்கிரமிச்சுட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு ஜமீன்தார், ஜாகீர்தார்களுக்கு கீழே வந்து நிலமற்ற விவசாயிகளாக வந்து பணியமர்த்தினாங்க. இப்போது அவங்ககிட்ட நிலமும் இல்லை, அவங்களுக்கு வருமானத்துக்கு காசும் இல்லை, அப்படி தான் இவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த முண்டா மக்கள் வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க இருப்பாங்கள்ல, இவங்களும் முண்டாக்கள் கிடையாது, இந்த முண்டா மக்கள் அல்லாதவங்க தான். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்க வந்து அதிக வட்டிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த முண்டாக்களுக்கு காசு கொடுத்து அவங்கள வந்து அடிமைகளாக பணியமர்த்தி வேலைகள் வாங்கினாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்களோட அடக்குமுறை ரொம்ப அதிகமானதால் இந்த மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க, அதாவது கிளர்ந்திருந்து போராட ஆரம்பித்தாங்க. இந்த முண்டா கிளர்ச்சியோட தலைவர் யார் அப்படின்னா பிர்சா முண்டா தான் ஹீரோ. இந்த கிளர்ச்சியோட ஹீரோ அப்படி யாருன்னா அவங்க தான் யாருன்னா பிர்சா முண்டா. இந்த முண்டா கிளர்ச்சி எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் நாளில், ஒரு கிறிஸ்மஸ் டேயில் தான் வந்து இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து பிளான் பண்ணுறாரு பிர்சா முண்டா. பிளான் பண்ணி கிறிஸ்மஸ் டைமில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களால தான் அவங்க நிறைய அடக்குமுறைக்கு உள்ளானாங்க. அடுத்தது ஜமீன்தார்கள், அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க மக்களையே, அதாவது முண்டாக்கள் இருக்காங்கள, அவங்க மக்களையே வந்து தாக்கியிருப்பாங்க. எந்த முண்டாக்கள்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனாக மதம் மாறியிருப்பாங்கல்ல, இந்த கிறிஸ்டியனாக மதம் மாறின முண்டாக்களே வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கிளர்ச்சியை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்கிடுவாங்க. இந்த ஒடுக்கிறதுக்கோட தாக்கம் தான் என்னதுன்னா 1900, அதாவது 1900 இந்த கிளர்ச்சி வந்து முடிவுக்கு வந்துடும். எதனால் முடிவுக்கு வருது அப்படின்னா பிர்சா முண்டா இருக்காங்கல்ல, இந்த பிர்சா முண்டா த ஹீரோ ஆஃப் த ரெபல்லியன், பிர்சா முண்டாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்கள ஜெயிலே வந்து அவர் இறந்தும் போயிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 1908 சோட்டாநாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பள்ளி புத்தகத்தில், பாடப்புத்தகத்தில் உள்ளது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில், அதாவது நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்த நியூஸில் வந்த இது சம்மந்தமான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். பிர்சா முண்டா, அந்த ஹீரோ ஆஃப் த ரெபல்லியன், பிர்சா முண்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. ஒரு வேளை கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிலத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய பழங்குடியினர் தலைவர், பழங்குடியினர் கிளர்ச்சி தலைவர் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டாவது என்னென்னா நவம்பர் 15 அவரோட பிர்சா முண்டாவோட பர்த்டே தான் என்ன சொல்லுவாங்கன்னா பழங்குடியினர் கௌரவ தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பழங்குடியினர் கௌரவ தினம் யாருடைய பிறந்தநாளில் வந்து கொண்டாடுறாங்க
அது இல்லாமல் பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க பேரில் வந்து ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து October 12, அதாவது காந்தி அவங்களோட பிறந்த நாளில் ஒரு ஸ்கீம் அறிவித்தாங்க. அதாவது பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம். இந்த ஸ்கீம் வந்து தர்தி ஆபா ஜன்ஜதியா கிராம் உத்தர்காஸ் அபியான். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராப் அபியான் PMJUGA அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்பிளேஷன் அப்ரிவேஷனாக இது தர்தியாபா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பிர்சா முண்டா தான் தர்தியாபான்ட்டு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்கீம் என்னென்னா ட்ரைப்ஸ்க்கு நிறைய ஸ்கீம், பழங்குடியினருக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து என்னென்னா பழங்குடியின கிராமங்கள், அதாவது ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தை வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறது மூலிமா அந்த கிராமத்தை டெவலப் பண்ணுவாங்க. பழங்குடியின ஸ்கீம் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு இருக்கும். இது என்னென்னா மொத்தமாக ஒவ்வொரு கிராமமாக வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பழங்குடியினர் டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியதான் இந்த ஸ்கீம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து முண்டா அவர்களுக்கு வந்து நம்ம நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வச்சுருக்காங்க. எப்படி காந்தி அவர்களுக்கு சில தலைவர்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் சிலை இருக்கோ அதே மாதிரி பிர்சா முண்டா அவர்களுக்கும் சிலை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.